கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விஷயமாக உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் சந்தோஷம் உங்கள் யாவரோடும் உங்கள் குடும்பத்தோடு இருப்பதாக சொல்லி வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியலே, இந்த அட்வென்ட் காலங்களிலே நிறைவு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். இந்த நாள் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சினாட் மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, மாரநாதா லைஃப் இன் வெயிட்டிங். மாரநாதா லைஃப் இன் வெயிட்டிங் என்ற தலைப்பின் கீழாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். லிவிங் இன் த ஹோப் ஆஃப் செகண்ட் கம்மிங். அன்புக்குரியவர்களே, இந்த மாரன் அத்தா அப்படின்ற வார்த்தையை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக நம்ம புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்த திருச்சபை, நம்முடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா 500 ஆண்டுகள் தான். 500 years old. நம்ம 510 ஆண்டு காலம் நாம் பழமை பெற்றவர்கள். ஏன்னா நாம் ரோம கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக மார்ட்டின் லூத்தருடைய ரிஃபர்மேஷன் காலகட்டத்திலே. நமக்கு பிறகு மிக சொற்ப காலங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய டினாமினேஷன் அப்படின்னு சொல்லணும் என்றால் 100 ஆண்டுகள் பழமைவாத திருச்சபை என்று சொல்லணும் என்றால், இன்னைக்கு உலகம் முழுவதும் தெருக்கள் தோறும் பரவி இருக்கிற ஒரு திருச்சபை என்றால் எந்த திருச்சபை? பெண்டகாஸ்டல்ஸ். எத்தனை ஆண்டுனா 100 வருஷம் தான் அவங்களுடைய வரலாறு. ஆனால் 100 வருடத்திலே அவருடைய வளர்ச்சியை நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் இதை குறித்து நான் சிந்திக்கிறேன் என்றால், அவர்கள் இந்த பரப்பளவுக்கு அவங்க கையில் எடுத்த மிக முக்கியமான ஒரு இறையல் என்பது என்னென்னால் எஸ்கட்டாலஜிக்கல் அப்படின்வாங்க. எஸ்கட்டாலஜி அப்படின்னா நிறைவு இறையியல் அப்படின்வாங்க. நிறைவில் எஸ்கட்டாலஜி என்றால் நிறைவில் நடக்கக்கூடிய காரியங்கள், அதாவது உலக முடிவில் என்னெல்லாம் சம்பவிக்கப்படுகிறதோ அந்த இறையலை மையமாக கொண்டவர்கள் பெண்டகாஸ்டலிசம். அவங்களுடைய இறையலை எதை ஃபோக்கஸ்டுனா வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை மையமாக வைத்து தான் அவங்களுடைய இறையல் இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, அவங்களுடைய திருச்சபையில் அதிகமான திருச்சபைகளுக்கு வைக்கக்கூடிய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரநாதா. நிறைய சர்ச்சஸ் நம்ம பார்த்துருப்போம், மாரநாதா திருச்சபைகள். ரைட். இப்போ கேள்வி என்னன்னா, மாரநாதான்றது என்ன மொழி? எபிரேயமா? இப்போ ரானோ கெமுவலும் நிறைய லாங்குவேஜஸில் பாடினாங்க. சைனீஸில் பாடினாங்க, ஹீப்ரூவில் பாடினாங்க, ஸ்பானிஷில் பாடினாங்க. ரைட். அப்படி மொழிகள் இருக்கிறது. இப்போ என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த மாரநாதா அப்படின்றது என்ன மொழி? ஹீப்ருவா? கிரீக்கா? மாரநாதா அப்படின்றது இட்ஸ் அரமிக் வார்த்தை. அரமிக் அப்படின்றது, அரமிக் யார் பேசின மொழி? ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து பேசின ஒரு மொழி. இன்னைக்கு அரமிக் மொழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. உலகம் முழுவதும் அந்த மொழி அழிந்து விட்டது. ஏன்னா அதுக்கென்ற லிட்ரேச்சர் இல்லாதனால அந்த மொழி முற்றிலும் ஒழிந்து போயிட்டது. இன்னைக்கும் நீங்கள் பாலஸ்தீனத்தில் பேசுனீங்கன்னா அங்கே அரபிக் பேசுகிறாங்க, மாடர்ன் கிரீக் பேசுகிறாங்க. ஆனால் அரமிக் பேசக்கூடியவர்கள் இல்லை. இந்த மாரநாதா அப்படின்றதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு நிறைய சொல்கிறாங்க. ஆனால் டெக்னிக்கலாக என்னன்னா, ஆண்டவரே வாரும், இல்லைன்னா ஆண்டவர் வருகிறார். The Lord comes, இல்லைன்னா come O Lord அப்படின்றது அந்த மாரநாதாவுடைய மிக முக்கியமான கூறுபாடாக இருக்கிறது. ரைட். இந்த மாரநாதா அப்படின்றது மக்கள் எப்போ சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு 4 அரமிக் லாங்குவேஜ் மட்டும் நம்ம பைபிள்ல இருக்குது. 4 வார்த்தைகள். யாராவது சொல்ல முடியுமா என்னென்ன அரமிக் வார்த்தைகள்? டிரான்ஸ்லேட்டே பண்ணல பைபிள்ல. ஏலி ஏலி லாமா சபக்தானி, அது அரமிக். அடுத்தது தபிதாகுமி. அடுத்தது இயேசு சொன்னது எப்பத்தா. என்னது எப்பத்தா அப்படின்னு அர்த்தம்? திறக்கப்படுவாயாக. 4வது வார்த்தை மாரநாதா. இந்த 4 வார்த்தைகள் தான் பைபிள் டிரான்ஸ்லேஷன் பொழுது இறையியலாளர்கள் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம்னு ஒதுக்கி வைத்து விட்டார்கள். காரணம் என்னன்னா, அது டிரான்ஸ்லேட் பண்ணிட்டா அந்த வார்த்தையுடைய வீரியம், அதோடைய பவர்ஃபுல் நேச்சர் குறைஞ்சு போயிட்டு. இன்னைக்கு இந்த 4 வார்த்தை ரொம்ப ரொம்ப வீரியம் நிறைந்த வார்த்தைகள். தலித்தாகுமே என்ன அர்த்தம்? சிறுவனே எழுந்துரு. எப்பத்தா அப்படின்னா திறக்கப்படுவாயாகன்னு அர்த்தம். அடுத்தது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 4வது வார்த்தை மாரநாதா. இந்த 4 வார்த்தையும் இன்றைக்கும் நம்முடைய திருமறையில் மொழிபெயர்க்கப்படாமல் இருப்பது காரணம், இந்த 4மே வீரியம் நிறைந்த வார்த்தைகள், த மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ரைட். இப்போ இந்த மாரநாதா அப்படின்ற போது மக்கள் இது எப்போ சொல்லுவாங்கன்னா, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி வசனத்தில் நீங்க வாசித்து பாருங்க. அந்த 20ஆம் வசனத்திலே, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே
நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனார்? நான் சீக்கிரமாக வருகிறேன். அப்ப ஆண்டவரே நீ சீக்கிரமா வரனீரே, ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும் என்று அழைப்பின் ஒரு கூக்குரல், அறைகூவல் தான் மாரநாத்தா. அடுத்து சொல்லப்பட வார்த்தை தான் அது. என்னது? ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும். Lord comes soon, deliver us. எங்களை மீட்பதற்காக, எங்களை ரட்சிப்பதற்காக, இந்த உலகத்தில் எங்கள் பாடுகள், எங்கள் வேதனைகள், எங்கள் துயரங்கள் இருந்து மீட்டெடுப்பதற்காக மாரநாத்தா, ஆண்டவரே விரைவாய் வாரும் என்று அவருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய ஜனங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மாரநாத்தா. ஆமென். அழகா சொன்னாங்க, முதல் வருகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், ஆனால் இரண்டாம் வருகைக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்ப திருச்சபை ஆயத்தமாக இருக்கிற இந்த திருச்சபை மாரநாத்தான்னு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேரம் சொல்லலாமா? மாரநாதா. நல்லா உயர்த்தி சொல்லுங்க, மாரநாதா. நீங்க சொன்னது அவர் இறங்கி வந்துடணும். ரைட், மாரநாத்தா, நான் ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும். இது ஒரு ஸ்லோகன் அல்ல. நிறைய மதங்கள்ல ஸ்லோகன் இருக்கிறது. ஸ்லோகன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில மதங்களில் மலை ஏறும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, மலை இறங்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகன் அல்ல. இல்ல தப்பிச்சு கொள்றதுக்காக ஆண்டவரே என்னை காப்பாத்துன்ற வார்த்தை கிடையாது. இது ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கைனா, நாங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம் என்று இந்த உலகத்துக்கு உறக்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் மாரநாத்தா. ஆமென். நீங்க உங்க ஆண்டவருக்கு நீங்கள் நானும் சாட்சியாக இருக்கிறோம் என்பதை எப்படி அறிவிக்க வேண்டும் என்றால் மாரநாத்தா. நம்ம இந்த கேரல்ஸ் எல்லாம் போகும்போது எல்லாம் நம்முடைய கொயர் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, வி விஷ் ஏ மேரி கிறிஸ்மஸ், உடனே ஹாப்பி நியூ இயர்னு ஒரு கூட்டம். இன்னொன்று 2026. அந்த மாதிரி நாம் எப்பெல்லாம் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதெல்லாம் காத்து இருக்கிறோமோ, அப்போ நாம் மறுபடியும் திருச்சபையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மாரநாத்தா. ரைட், அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை நம்பிக்கை நிறைந்த வார்த்தையாக இருக்கு. இட்ஸ் ஹோப் resisted and lived faithfully. அதுதான் சொல்றோம். ஏனென்றால் இந்த வார்த்தை நமக்கு என்ன கொடுக்கிறது என்றால் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அடுத்தது உலகத்தை எதிர்த்து நிற்கிறது. உலகம் பாவத்துக்குள்ளாக, உலகம் அதிகாரத்துக்குள்ளாக, உலகம் அழிவுக்குள்ளாக இருக்கிறது என்றால் இதற்கும் திருச்சபைக்கும் தொடர்பு இல்லை. நாங்கள் அதை எதிர்க்கிறோம், உலகத்தை எதிர்க்கிறோம் என்று மாரநாத்தா தடையின் வார்த்தையாக இருக்கிறது. அடுத்தது இது ஒரு விசுவாசத்தின் அறிக்கையாக இருக்கிறது. ரைட், நீங்க ட்ரெயின் போறீங்க, இப்போ ஒரு ட்ரெயின் பிடிக்க போறீங்க, சதாப்தி எக்ஸ்பிரஸோ இல்லைன்னா காவேரியோ இல்லை திருநெல்வேலி பக்கம் ஓடக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸோ ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸை பிடிக்க போறீங்க. ரைட், அப்போ பிடிக்கும்போது 8 மணிக்கு ட்ரெயின், 8 மணிக்கு ட்ரெயினுக்கு 8:02 மணிக்கு போய் ஸ்டேஷனில் நிற்பீங்களா? மாட்டோம். என்ன பண்ணுவோம்? 8 மணியில் 7:50க்கு எங்கே போய் நிற்போம்? ஸ்டேஷனில். ஏன் என்றால் ட்ரெயினுக்காக என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆவலோட காத்திருக்கோம். சரி, ஸ்டேஷன் போறீங்க, போகும்போது என்ன எடுத்துட்டு போவீங்க? ஆன்லைனில் டிக்கெட் இருந்தால் ஃபோனில் இருக்கான்னு பார்த்துப்போம். அதுக்கு கூட என்ன எடுத்துகிட்டு போவோம்? ஆதார் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் ஆதார் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலன்னு வச்சிங்களேன், டிடிஆர் என்ன பண்ணுவார்? ஃபைன் போட்டுருவார். இது உன் டிக்கெட்டு கிடையாது, இதுக்கு ப்ரூஃப் காட்டுங்க, இல்லை நீங்கள் ஒரிஜினல் தான் காட்டுங்கன்னுவாங்க சில நேரத்தில். ரைட், அப்போது நீங்கள் ஒரு ட்ரெயின் பிடிக்கும் போது நீங்கள் ஆயத்தப்படுகிறோமோ இல்லையா? அதுக்கான நேரத்தோடு போகிறோம், டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம், டிக்கெட்டுக்கு ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பயணப்படும் போது அதுக்கு தேவையான பேகேஜை லக்கேஜை தூக்கிட்டு போகிறோம். அப்போ இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமான்றது ரொம்ப கேள்வி. ஆயத்தமாக இருக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் ஆயத்தப்படுவதற்கு என்னெல்லாம் வச்சிருக்கிறோம்? டிக்கெட் வச்சிருக்கிறோமா? இல்லை ரொம்ப கேஷுவலாக உட்காந்து ஆண்டவர் வரும்போது பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமா? ஆண்டவருடைய வருகை எப்போ வரும்னு தெரியாது. அதனால தான் இந்த மாரநாத்தா அப்படின்னும் போது இது நான் ரெடியாக இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு ப்ரிப்பேர்டான ஒரு வார்த்தை. நான் அலர்ட்டாக இருக்கிறேன், நான் ஹோப்ஃபுல்லாக இருக்கேன், நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன். எப்படி இருக்கிறோம்? நான் அலர்ட்டாக இருக்கேன், ஹோப்ஃபுல்லாக இருக்கேன், அப்புறம் வெயிட்டிங்காக இருக்கேன். வெயிட்டிங். இப்போ நிறைய நேரத்தில் நீங்கள் டிக்கெட்டை கரெக்டான டைமில் புக் பண்ணலன்னா உடனே எந்த லிஸ்ட்டில் போட்டுருவாங்க? வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. அப்போது நான் காத்திருக்கிறேன், எப்போ என் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுதோ அந்த பயணத்தை மேற்கொள்வதற்காக. மாரநாத்தா என்பது எனக்கு நம்பிக்கையின் செய்தியாக இருக்கிறது. நான் அலர்ட்டாக, நான் காத்திருப்பின் செய்தியாக இருக்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நான் அதுக்காக ஏங்கி நிற்கின்றதுக்கான ஒரு செய்தியாக இருக்கிறது. 3 திருமறை பகுதிகளை நான் விரைவாக சொல்லிவிட்டு கடந்து செல்ல ஆசைப்படுகின்றேன். முதல் திருமறை பகுதி நான் ஏசாயா 2:2 5 வரைக்கும் எடுத்திருக்கின்றேன். அங்கே வாசிக்கும் போது 2:2 வாசிங்க. ஏசாயா 2:2.
கடைசி நாட்களில் எல்லா சாதிகளும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடி ஓடி வருவார்கள். அப்ப ஆண்டவருடைய ராஜ்யம் வரும்போது என்ன இருக்குமா? அந்த தொடர்ந்து வாசிங்க. அவங்களுடைய இதெல்லாமே மாற்றி அமைப்பார்கள் சொல்லுவாங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஜாதிகளை நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் பட்டயங்கள், பட்டயம் என்னது? வாட் இஸ் மீன் பை பட்டயம்? ஸ்வாட். ஸ்வாட் என்ன கருவி? பட்டயம் என்ன கருவி? அழிக்கக்கூடிய கருவி. a symbol of destruction. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தின்படி என்ன நடக்குமா? இந்த பட்டயங்கள் என்னவா மாற்றப்படுமா? பட்டயங்களை மண்வெட்டிகளாக. மண்வெட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஆளை வெட்டுறதுக்கா? மண்ணை வெட்டி நிலத்துல விதையை போட்டு உயிரை முளைப்பிக்க செய்வதற்கு மண்வெட்டியை பயன்படுத்துவார்கள். அப்போ இந்த மாரநாத்தா காத்திருக்கிறவர்கள் அழிக்கிற கருவிகளை உருவாக்க மாட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்கா எடுத்துக்கோங்க, சைனா எடுத்துக்கோங்க, ரஷ்யா எடுத்துக்கோங்க, எவனுமே ஆண்டவருடைய வருகைக்கு காத்து இல்லை. எல்லாருமே எதை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க? அழிக்கிற கருவிகளை, ஆயுதங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் அழிக்கிற கருவிகளை உருவாக்க மாட்டாங்க. அந்த மண்வெட்டி என்னது? ஸ்வாட. அந்த பட்டயங்களை என்னவா கன்வெர்ட் பண்ணுவாங்க? ஆக்குகிற கருவிகளாக, மண்வெட்டிகளாக மாற்றி அமைப்பார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஈட்டிகளை அறிவாள்களாக. ஈட்டி ஒருத்தனை குத்தி கொள்ளும். அறிவாள் என்பது ஒன்றத்தை சீர்படுத்தும். மரம் வளர்ந்துருக்குன்னா அதை சீர்படுத்தும். அப்ப அழிக்கிற கருவியில் ஆக்குகிற கருவியாக மாற்றும். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இன்னைக்கு உலகமே பார்த்தீங்கன்னா, உலகமே 3ஆம் உலக போருக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் திருச்சபை போருக்கு ஆயத்தமாக கூடாது. திருச்சபை எதுக்கு ஆயத்தமாகணும்? சமாதானத்திற்காக, அமைதிக்காக. உலகமே அழிவை நோக்கி போயிருந்தாலும் நாங்கள் அழிக்கிற குழுவினர் அல்ல, நாங்கள் சமாதானத்தை பரப்புகின்ற குழுவினர்கள். நாங்கள் இயேசுவின் குழுவினர்கள். எங்களுக்காக எங்கள் மீட்பர் வருவார், எங்கள் இரட்சகர் வருவார். அப்பொழுது அழிக்கிறவர்களை அவர் அழித்து போட்டு அமைதியான ஜனங்களுக்கு ஒரு நிலை வாழ்வை கொடுப்பார். மாரநாத்தா, ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும். இந்த அழிகின்ற உலகத்திலே, யுத்தங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே அழியாத சமாதானத்தை கொண்டு வாரும் என்று மாரநாத்தா என்று திருச்சபையாக கூப்பிட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்த திருமறை பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைய தினத்திலே வாசித்த 2வது திருமறை பகுதி வெளிப்படுத்தல் 22:10-21. வெளிப்படுத்தல் நம்ம கன்வென்ஷன்ல இருந்து பார்த்துட்டு வர ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுல சொல்லப்படுகிறது என்னவென்றால், எப்பெல்லாம் துன்புறுத்தல், எப்பெல்லாம் பெர்சிக்யூஷன், எப்பெல்லாம் பாடுகள், உபத்திரங்கள் வருகிறதோ திருச்சபை அதற்கு எதிர்த்து நிற்கிறது. The church is against the system of the world. உலகம் சிஸ்டம் ஒரு பாதி போயிட்டு இருக்கு. அதுக்கு கவுண்டர் கல்ச்சராக, மாற்று கலாச்சாரத்தை, நீங்க சொல்ற அடிமைதனத்துக்குள்ள நாங்க கிடையாது, நீங்க சொல்ற அதிகாரத்துக்குள்ள நாங்க கிடையாது, நீங்க சொல்ற ரேசிசத்துக்குள்ள நாங்க கிடையாது, நீங்க சொல்ற காஸ்டிசத்துக்குள்ள நாங்க கிடையாது, நீங்க சொல்ற கேபிட்டலிசத்துக்குள்ள நாங்க கிடையாது, நீங்க சொல்ற கன்சூமரிசத்துக்குள்ள நாங்க கிடையாது. நாங்கள் கிறிஸ்துவின் கூட்டம். நாங்கள் உலகத்துடைய சிஸ்டத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள். நாங்கள் மாரநாத்தா என்று ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கிற கூட்டங்கள். அடுத்தது 2வது, எங்கள் நியாயாதிபதிக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டோம். அதான் ரொம்ப முக்கியமானது. திருச்சபை நியாயம் தீர்க்கின்ற திருச்சபை அல்ல, நியாயாதிபதிக்காக காத்திருக்கிற திருச்சபை. தயவுசெய்து நீங்கள் மாரநாத்தா என்று சொல்ல விரும்புகிறவர்கள் அடுத்தவர்களை நியாயம் தீர்க்காதீர்கள். ஏனென்றால் நீங்களும் ஞானும் நியாயம் தீர்க்க அழைக்கப்படல. ஆண்டவர் இயேசு இருக்கிறார் ஒருவரை நியாயம் தீர்ப்பதற்காக. அதனால இந்த ஜட்ஜ் பண்ற வேலையை நாம் என்றைக்கு நிறுத்து அன்னைக்குதான் நம்ம மாரநாத்தா என்று ஆண்டவரை அழைக்க தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஒருவரை நம்ம நியாய தீர்ப்பு படுத்துறோம், ஒருத்தரை நம்ம ஜட்ஜ் பண்றோம் அப்படின்னா இந்த கூட்டத்தில் நமக்கு இடம் இல்லை. நீ என்ன பேசுறது, உனக்கு என்ன அறிவு இருக்கு, உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு அடுத்தவர்களை குறித்து நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்போம் என்றால் இந்த மாரநாத்தா கூட்டத்தில் சேர நாம் தகுதி அல்ல.
அப்ப யோசித்து பாருங்க, we are not here to judge anyone. A judging church forgets hope. எந்த திருச்சபை ஒருவரை நியாயம் திருக்கிறதோ அவர்கள் நம்பிக்கை இழந்த திருச்சபை. A waiting church learns patience. திருச்சபை காத்திருத்தல், ஆண்டவருடைய வருகைக்காக நிலைத்திருத்தல், இது ரொம்ப முக்கியமானது இருக்கிறது. மாரநாதா shapes a church that resists injustice without becoming bitter and waits for God without becoming passive. எங்கெல்லாம் அநியாயம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அநீதி இருக்கிறதோ, எங்கெல்லாம் அடக்குமுறைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒடுக்குமுறை இருக்கிறதோ, அங்கே திருச்சபை எதிர்த்து குரல் கொடுக்கும். ஏனென்றால் இந்த திருச்சபை மாரநாதாவுக்காக காத்திருக்கிற திருச்சபை. இன்னைக்கும் சமுதாயத்தில் இருக்கின்ற அவலங்களுக்கு திருச்சபை குரல் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். மூன்றாவது இன்னைக்கு வாசித்த நற்செய்தி பகுதி யோவான் 1 வசனங்கள் 1 முதல் 14 வரை வாசிக்க கேட்டோம். The word becomes flesh and dwelt among us. அந்த வார்த்தை மாம்சமாக மாறி இருக்கிறது. அந்த மாம்சம் நமக்குள்ளாக வெளிப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசுடைய முதல் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம், அழகா சொன்னாங்க என்ன தெரியுங்களா, இந்த இயேசு சாமி பிறந்த உடனே அவர் எதுல கடத்துறாங்க? முன்னணின்னு அர்த்தம், மாடு சாப்பிடுற இடம். அப்போ இயேசு சாமி சிம்பலைஸ் பண்ணப்பட்டுட்டார். என்னத்திற்கு? மாட்டுக்கு உணவாக கொடுக்கப்படுகிற இடத்தில் அவர் உணவாக்கப்பட்டிருக்கிறார். அதனால ஆண்டவர் யோவான்ல சொல்லுவாரு, நானே வானத்தில் இருந்து வந்த மெய்யான அப்பம். அப்போ அவருடைய பிறப்பு நமக்கு அந்த உணவாக, சாக்ரிஃபைஸாக, நமக்காக படையலாக மாற்றப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த மாம்சத்தை உட்கொண்டவர்களாக இயேசுவின் சரீரத்தின் பங்காளிகளாக இருக்கின்ற நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தமா இருக்கிறோமான்றது ரொம்ப முக்கியமானது. நாமும் இயேசுவும் வேறில்லை, நாமும் இயேசுவும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். we are part of Jesus Christ. இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம் இயேசுவின் செயல்பாடுகளை இந்த பூமியில் செய்கிறோமா? இயேசு என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறா? இயேசு எப்படியெல்லாம் நடந்தாரோ அப்படியெல்லாம் நம்ம நடக்கிறோமா? இயேசு எப்படியெல்லாம் பேசினாரோ அப்படியெல்லாம் பேசுறோமா? இப்படி நாம் இருப்போம் என்றால் நாம் மாரநாதா என்று சொல்ல நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோம். வலைகளை எடுத்துட்டு போய் மீன்கள் மீது அல்ல, வலைகளை எடுத்துட்டு போய் மனிதர்கள் மீது வீச ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவரின் சரீரத்தின் பங்காளிகளாக இருக்கின்ற நாம் மற்றவர்களை ஆண்டவரின் பக்கம் திருப்புகிறவர்களாக, ஆண்டவரின் பக்கம் மாற்றுகிறவர்களாக இருக்கிறோம் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஒரு 3 காரியத்தை சொல்றேன். ஒரு கேரட் எடுத்துக்கோங்க, ஒரு எக் எடுத்துக்கோங்க, ஒரு கப் ஆஃப் இல்லை ஒரு டீஸ்பூன் ஆஃப் காஃபி எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயும் ஒரு 3 பாயிலிங் பாயிண்ட்ல கொதிக்கிற தண்ணியில போட்டு பாருங்க. கேரட் என்னாகும்? வெந்த உடனே கேரட் என்னாகும்? சாஃப்ட் ஆயிடும், ரைட்டா? அதோடைய இயல்பு நிலை என்னது? ஹார்டானது. ஆனால் அந்த தண்ணீரில், அந்த சுடுதண்ணியில் அது நிலைமை என்ன ஆயிடுது? சாஃப்டாக மாறிடுது. இன்னொரு பக்கம் ஒரு முட்டையை போடுறீங்க, பச்சை முட்டையை போடுறீங்க, அது கொதிச்ச உடனே அது என்ன ஆகுது? ஹார்டாக மாறிடுது, ரைட்டா? இப்போ காஃபி அதே தண்ணியில் போடுறீங்க, என்ன ஆகுது? இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த உலகம் உங்களை கடினமாக்குறதா? கேரட்டை போல இந்த உலகம் கடினமாக இருக்கிற உங்களை மெதுவாக மாட்டுகிறதா? இல்லை இந்த முட்டையை போல கடினமான உங்களை மெதுவாக மாட்டுகிறதா? இல்லை அந்த காஃபியை போல இந்த உலகத்தோடு கரைந்து உங்களுடைய டேஸ்ட் இந்த உலகத்துக்கு கொடுக்க போறீங்களான்னு யோசித்துக்கோங்க. ரொம்ப அழகான ஒரு இல்லஸ்ட்ரேஷன். நான் காஃபி போல இயேசுவை இந்த உலகத்தோடு நான் கறந்து நான் பரப்ப அழைக்கப்பட்டிருக்கின்றேன். இந்த உலகத்தோடு எதிர்த்து நிற்கிறது மட்டுமல்ல, இந்த உலகத்தை விட்டு தனித்து நிற்கிறதுக்காக அல்ல, உலகத்தோடு கறந்து இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக, இயேசுவை வெளிக்காட்டுகிறவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 110 குடும்பத்தை சந்தித்து 110 குடும்பத்துக்கு மட்டும் இயேசு பிறந்தாருன்னு சொல்றதுக்கு கிறிஸ்மஸ் இல்லை. அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தான். அவங்கள பாடி அவங்களுக்கு சொல்றது மட்டும் கிறிஸ்மஸ் கிடையாது. இந்த 110 குடும்பம் இல்லாம 1000 குடும்பம் வெளியே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் யார் பாட போறா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறாருன்னு இயேசுவை அறியாத குடும்பத்துக்கு யார் சொல்ல போறா? இந்த 110 குடும்பத்தை 1010 குடும்பம் எப்படி மாத்த போறோம்? அப்போ இந்த 110 நீங்கள் உலகுக்கு உப்பாக, உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். நீங்க ஆயத்தமாயிட்டீங்க, மாரநாதா, ரைட்? நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது ஆண்டவரின் வருகைக்காக. நமக்குள்ளே கேக்க கொடுத்துக்கிட்டு நமக்குள்ளே கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறது கிறிஸ்துமஸ் அல்ல. அடுத்தவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஆமென்.
இனி வரும் காலங்களில் let the Christmas be a meaningful one. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற, கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகின்ற, கிறிஸ்துவை பரப்புகின்ற, கிறிஸ்துவை நம்மோடு இணைந்து காட்டுகின்ற ஒரு கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுவோம். ஆமென். நமக்குள்ளே கறி வெட்டி, நமக்குள்ளே பிரியாணி செஞ்சு, நமக்குள்ளே சாப்பிட்டு, நமக்குள்ளே படுத்து தூங்குறது கிறிஸ்மஸ் அல்ல. மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பரப்புவது தான் உண்மையான கிறிஸ்மஸ். ஆமென். அப்போ கிறிஸ்து பிறப்புக்காக ஆயத்தமாக இருக்கின்ற நாம் உலகம் முழுவதும் பரவுவோம், கிறிஸ்துவை பிரதிபலித்துவோம். மாரநாத்தா, ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும், உங்களுக்காக நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம், விரைவாய் வாரும். ஆண்டவர் தாமே இந்த திருமொழிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.